ஓகே, சுற்றாடல் பாடம் இப்ப படிக்க போறோம். அன்னைக்கு படிச்சுனாங்கல்ல சுற்றுப்புறத்தில் வேறுபட்ட இடங்கள், ஞாபகம் இருக்கா? அந்த பாடத்துல தொடர்ச்சி தான் இப்ப படிக்க போறோம். இந்த பாடம் கொஞ்சம் பாடம், அது இந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கும் நிச்சயம் படிக்க போறோம். சரியா? ஓகே ஓகே. சுற்றாடலில் சஞ்சரிக்கும் பிராணிகளின் நடத்தை. எங்களை சுற்றி இடத்துல இருக்கிற பிராணிகள் எப்படியான, சரியா? ஓகே டீச்சர். டீச்சர் முதலாவது நிறைய பிராணிகள் நாங்கள் பார்க்கிறோம். என்ன அவை எல்லாம் தனித்தனியத்தான், அநேகமான பிராணிகள் தனித்தனிய நடமாடி திரிபவர். சரியா? அப்ப அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு, அநேகமானவை தனியாக திரியும் பிராணிகள். சரியா? ஓகே டீச்சர். அடுத்தது சில சோடியாக திரியும். சோடி என்றா என்ன? சோடி என்றா ரெண்டு பேர். ஓ, ரெண்டு பேரா சில பிராணிகள். அடுத்தத பாருங்க, சில கூட்டமாக திரியும் பிராணிகள். கூட்டம் தெரியும் தானே, நிறைய. என்ன? ரெண்டுக்கு மேல. ஓகே, அது என்னன்னு நாங்க இப்ப படிக்க போறோம். சரியா? ஓகே 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 டீச்சர் கேக்குது இல்ல? தனியாக திரியும் பிராணிகள். ஓகே, யார் வந்து பார்க்க போறோம். வண்ணத்தை போடுச்சு அப்போ. ஓகே டீச்சர். இங்க பாருங்க, இதுல இருக்கிற படத்தை என்னென்ன இருக்கு? பாம்பு, ஆமை, பாம்பு, பாம்பு, முதலை, இதெல்லாம் சரியா? இவை எல்லாரும் தனித்தனியதான் எங்கட சுற்றாடல்ல திரிவினா. சரியா? இவையே நாங்கள் கூட்டமா காண்றது அல்ல சோடியா காண்றது குறைவு. சரியா? அடுத்தத பார்ப்போம். அடுத்தது இத வாசிங்க. சோடியாக திரியும் பிராணிகள். என்ன சோடியண்டா எத்தனைன்னு சொன்ன நான்? ரெண்டு பேரை தான் இவ எப்பவுமே வந்து போவினா. சரியா? ஓ, சோடியாக சோடியாகண்டா ரெண்டு பேர். சரியா? ரெண்டு. சொத்தம் பூடு பாருங்க, இது என்ன பறவை கண்டுபிடிக்கலுமா? வெரி குட். யார் சொன்னது? யார் மீன் கொத்தின்னு சொன்னீங்க? ஓகே, அடுத்தது நான் பாருங்க ரெடி பண்றேன் சும்மா கேட்டு கொண்டு நிக்கிறேன். கதைக்க வேண்டாம். அங்க அது தேன் சிட்டு. இந்த பூக்கள் எல்லாம் தேன் எடுத்து குடிக்குமே, அந்த தேன் சிட்டு தான் இது.
சரியா? முதலாவதா இருக்கிறது மீன் கொத்தி, அடுத்தது கரிக்குருவி, தேன் சிட்டு, அடுத்தது இது என்னது? மைனா. என்ன மைனா? நீங்க அநேகமா பார்த்துருப்பீங்க, சோடியாத்தான் எல்லா இடமும் வந்து போகும். சரியா? இது வந்து குருவி, ஊர்க்குருவின்னு சொல்லுவோம் நாங்கள், சும்மா குருவியல். குருவியல் சோடியாத்தான் பறக்கும். சரியா? அடுத்தது இத வாசிங்க. கூட்டமாக திரியும் பிராணிகள். சரியா? கூட்டம்டா ஒன்றுக்கும் மேற்பட்டது, நிறைய. சரியா? ஓன் பண்ணி இருக்கு. கூட்டமாக திரிகிறது என்னது? ஓ, கிளி கூட்டமாக தான் பறந்து திரியும். என்ன? அடுத்தது இது என்னது? மான். கூட்டம். என்ன? யானைகள். என்ன? ஓகே. இது யானை. காகம். ஓ, காகங்கள். இது பன்னாட்டி பூச்சி. காகம் என்ன செய்யும்? ஒரு சாப்பாட்டை கண்டா ஓகே, காகம் என்ன செய்யும்? ஒரு சாப்பாட்டை கண்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கூப்பிடும். சரியா? வண்ணாத்தி பூச்சியும் கூட்டமா பறந்து போகும். என்ன? ஒரு இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வண்ணாத்தி பூச்சி எல்லாம் இருக்கும். சரியா? யானை தனியா ஒரு யானை வந்ததுண்டா அந்த யானையால எங்களுக்கு கூட்டமா தான் இருக்கும். சரியா? ஒரு யானை தனியா வருதுண்டா நாங்க அந்த இடத்துல நிக்க கூடாது, அது மதம் கொண்ட யானையா இருக்கலாம். சரியா? அடுத்தது இத வாசிங்க. உடலின் தன்மை, சுற்றாடலில் சஞ்சரிக்கும் பிராணிகளின் உடலின் தன்மை. சரியா? அவன் உடம்பு இருக்குதானே, எல்லாருக்கும் ரெக்கை இருக்குமோ? ரெக்கை இருக்கா? எல்லாத்துக்குமா? ஜானைக்கு இல்லையா? பிராணி எல்லா பிராணியும் வேற வேற நிறங்களை கொண்டு இருப்பினம். அதே கேக்குதா கதைக்கிறது? ஓகே, இங்க பாருங்க. இலைகளில் மறைந்து வாழும் பிராணிகள். இலைகளில் மறைந்து வாழும் பிராணிகள், அந்த சின்ன சின்ன பிராணிகள் அல்லது இலைகள்ல மரங்கள்ல போய் வந்து பழங்கள் சாப்பிடுற பிராணிகள் எல்லாம் ஆக்கள கண்களுக்கு தெரியக்கூடாது, அல்ல மற்ற பிராணிகள கண்ணுகளுக்கு தெரியக்கூடாது இலைகள்ல மறைந்து வாழுவின. சரியோ? அவை ஒரு ஆக்கள். அடுத்தது பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். பூக்கள் இருந்தா தெரியும் தானே, பூக்கிற ஒவ்வொரு பூக்கள்லையும் இருந்து தேனை குடிக்கிறதுக்காக வேண்டி அதுல
வாழ்ற பிராணிகள். சரியோ? அடுத்தது கற்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். கற்குவியல்கள் அல்லது அந்த சிவறுகள், மண்கள், அதுகள் அண்டின பகுதியோட வாழ்ற பிராணிகள் என்று 3 வகையா பிராணிகளோட உடல் அமைப்பை பார்க்க போறோம். சரியா? 3 வகையா பிராணிகளோட உடல் அமைப்பை பார்க்க போறோம். முதலாவது வாசிங்க இத. இலைகளில் மறைந்து வாழும் பிராணிகள். இலைகளில் மறைந்து வாழும் பிராணிகள். சரியோ? இவை யாருன்னு பாப்போம். கிளியரா இருக்கா? கதைக்கிறது கேக்குதா? ஓகே. இவை என்ன நிறமாக காணப்படும்? பச்சை நிறமாக காணப்படும். ஓ, இலை என்ன நிறம்? பச்சை நிறம். பெரும்பாலான இலைகள் பச்சை நிறம். அப்ப இதுல மறைஞ்சு வாழணும்டா அவன் உடம்பும் பச்சையா தான் இருக்கணும். அப்பதான் மற்ற பிராணிகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு தெரியாது. சரியா? ஓகே. பச்சை கிளி, பச்சை நிறம். என்ன இது பாருங்க? இது என்னது? ஒன்று வெட்டுக்கிளி, மற்றது இந்த இலை மாதிரி இருக்கு. இந்த இதுல இலை மாதிரி இருக்கு. இது வந்து பச்சை இலை தத்தி. சரியா? இலையில இலை மாதிரியே தத்தி இருக்கு. இலை பூச்சி என்று சொல்லுவோம். என்ன இத பாருங்க. பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். சரியா? பூ என்ன கலர்ல இருக்கும்? எல்லா கலர்லயும் இருக்கும். என்ன? வெள்ளை, மஞ்சள், நிறைய கலர்ல இருக்கும். அப்ப இங்க பூச்சி நிறைய கலர் கொண்டதான உடல் அமைப்பை கொண்டிருக்கிறோம். சரியா? ஓகே. ஓகே. இவை பல வண்ணங்கள் கொண்ட உடல் அமைப்பை உள்ளவையாக காணப்படும். வண்ணங்கள் என்றா நிறங்கள். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. இது என்னது? ஓ, தேனி. 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 தேனி என்னது? தேன். பூக்கள் தேனை குடிக்கும். தெரியல. இது வண்ணாதி பூச்சி. என்னென்ன கலர்ல இருக்கு? தேன் குடிக்கும். பாருங்க. வெள்ளை, நிறைய கலர்ல இருக்கும். இப்படி என்ன? இங்க பாருங்க. கிளி. பஞ்சவர்ண கிளி. என்ன இது? ஓ, இது காடுகளுக்கு தான் நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன? மரங்கொத்தி இல்ல, இது பஞ்சவர்ண கிளி. சரியா? இவையெல்லாம் பல வர்ணம் கொண்ட பிராணிகள். இங்க பாருங்க. அடுத்தது இது என்னது? கற்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். கற்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். என்னன்னு பாப்பா? கல் என்ன கலர்? கல் மண்ணெல்லாம்
கிட்டத்தட்ட ஒரு மண் நிறமா இருக்கும் என்ன? இவையெல்லாம் ஒரு பிரவுன் கலர்ல இருக்கலாம் இருப்பினா சரியா? இது என்னது? கல்லுகளுக்கு இருப்பினா பாம்பு பாம்பு பாருங்க. அடுத்தது பாம்பு கல்லுக்கு இருந்தா தெரியாது எங்களுக்கு அது கல்லின் கலர்லயே இருக்கு. ஓகே இது பூச்சி தெரியல எனக்கு தெரியுதா இது என்னது? அடுத்தது இப்ப பிராணிகளை பற்றி பார்த்துட்டோம் என்ன? மூன்று பிராணிகளின் உடலின் தன்மையை சொல்லுங்க. ஒன்று இலைகளில் மறைந்து வாழும் பிராணிகள், பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள், பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணிகள். சரி வெரி குட். அதுக்கு முதல் படிச்ச மூன்றையும் சொல்லுங்க. சுற்றாடலில் சஞ்சரிக்கும் பிராணிகள் நடத்தைகள் வாழும் பிராணிகள் தனியாக சில சோடியாக திரியும் இவளா பிராணிகளை பற்றி நாங்க பார்த்துட்டோம். எங்களை சுற்றி இருக்கிற பிராணிகளை பற்றி பார்த்துட்டோம். சரி இனி நாங்கள் பார்க்க போற விஷயம் படிக்க போற விஷயம் சுற்றாடலில் உள்ள இடங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களது விருப்புக்கு உரியவாறு மாத்தணும். சரியா? சுற்றாடல்ல இருக்கிற எல்லா இடமும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. சில வேளை அது அசுத்தமாயோ குப்பையாயோ இருக்கலாம். அப்ப அந்த இடங்களை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்ன்றத பார்ப்போம். சரியா? சரி இது என்ன படம்? இது என்ன படம்? அசுத்தமா இருக்குது. அசுத்தமா இருக்குது விளையாட்டு மைதானம். இத நாங்க சுத்தமாக்கணும்டா என்ன செய்யணும்? கூட்டணும், குப்பைகளை அகற்றணும். வேற மரங்களை அளவா வெட்டி அழகுபடுத்த வேணும். என்ன புட்கள் எல்லாம் இருந்தா அதுகளை இல்லாம புடுங்கி அல்லது வெட்டி இல்லாம செய்யணும் மூலம்
இங்க பாருங்க, அசுத்தமான மைதானம். இத பாருங்க, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்க போகுது. இப்ப எப்படி இருக்கு? சுத்தமான மைதானமா மாறுது என்ன? சுத்தமான மைதானம். ஓகே, பாப்போம். இது என்னது? சுத்தமான மைதானம். இது என்னது? தெரியல. குப்பை தொட்டி என்ன? டஸ்ட்பின். எப்படியான டஸ்ட்பின்? அசுத்தமான குப்பை தொட்டி என்ன? சுத்தமான இடம். இத நாங்கள் எப்படி செய்யணும்? இத நாங்கள் சுத்தமா வச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? குப்பை கூலங்களை உரிய வகையில துப்புரவு செய்யணும். குப்பை தொட்டியை சுத்தமாக வைத்திருக்கணும். இந்த குப்பை தொட்டியை பாருங்க எப்படி இருக்கு. இரண்டாவது குப்பை தொட்டி சுத்தமான குப்பை தொட்டி இருந்தால்தான் நோய்கள் வராது என்ன? இல்லாட்டி அதுல இலியான் நுழம்பெல்லாம் பெருகி எங்களுக்கு நோய்கள் வரும். சரியா? ஓகே, அடுத்தது இது என்னது? இது என்ன தெரியுதா? தண்ணி நிக்கிற இடத்துல இப்படி பச்சையா வருமே, அதுக்கு பேர் தான் பாசி. ஓ, இதான் பாசி. பாசி இருக்கிற நிலம். இதுல போனா நடந்தா என்ன நடக்கும்? வழுக்கி விழுந்துருவோம் என்ன? அப்ப இந்த நிலத்தை எப்படி வச்சு கொள்ளணும்? கழுவி சுத்தமாக வைக்கணும். கழுவி சுத்தமாக குளோரின் போட்டு என்ன சுத்தமா வச்சிருக்கணும். சரியா? அடுத்தது படத்துல பார்த்தீங்களா? குளோரின் போடுறா. பாசி சுத்தமா நிலம். பாசி சுத்தமா படம் நிலம். இப்ப நாங்க கேள்விக்கு போவோமா? சுத்தமான இடத்தை தெரிவு செய்வோம். படிச்சதெல்லாம் விளங்கிட்டுதா? சுத்தமான இடத்தை தெரிவு செய்வோம். இப்ப நீங்கள் நான் போடுற படத்துல சுத்தமான இடத்தை தெரிவு செய்ய போறீங்க. முதலாவது படத்தை பாத்தீங்களா? அப்ப இந்த பக்கத்துல இது சுத்தமான இடம். அப்ப இது பிழை என்று போடலாம். சரியா? இனி அடுத்தது அடுத்தது இது சுத்தமான இடமா இல்லையா? சரி, அடுத்தது
இது சுத்தமான இடம். சுத்தமான சரி இடம். போடணும். சரி போடணும். சரி போட்டுட்டோம். சரியா விளங்கிச்சா இது? ஓகே. ஓகே அடுத்து ஓம். ஓடு. அம்மா இது எத்தனை மணிக்கு முடியும் எனக்கு? அம்மா எத்தனை மணிக்கு முடியும்? அடுத்தது சரியான விடையை தெரிவு செய்வோம். சரியா சோடியாக திரியும் பிராணி எது சோடியா போகும்? 2 பேரா போறது எது? எது 2 பேரா போகும்? மைனா. அப்ப மைனாவுக்கு கோடு போட வேணும். ஓகே அடுத்தது கோடு போடுவோம் என்ன? பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணி எது? பூக்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணி வண்ணத்து பூச்சி. சரி இப்ப வண்ணாத்தி பூச்சி. வண்ணாத்தி பூச்சியில கோடு போடுவீங்க என்ன? ஓகே இனி அடுத்தது இலைகளில் மறைந்து காணப்படும் பிராணிகளின் உடலின் நிறம் என்ன? இலைக்குள்ள மறைஞ்சிருக்கு பிராணிகள் என்ன நிறம்? பச்சை. வெரி குட். ஓகே அப்ப இதுல எதுக்கு கீறுவீங்க? முதலாவது பட்டி கீழே கீறுவீங்க. சரியா கற்கள் உள்ள இடங்களில் வாழும் பிராணி எது? கல் இருக்கிற இடத்துல வாழ்ற பிராணி ஓணான் என்ன? சரியா ஓகே வகுப்பு இதோட முடியுது. இனி வார வெள்ளிக்கிழமை திருப்பி பாப்போம். Okay, thank you, teacher. Thank you, teacher. Bye. Thank you, teacher. Thank you. Bye, teacher. Bye, teacher. Thank you. Good night.